பட்டி மக்கள் வாழ் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி உண்மையிலே நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. சங்கப்ப நாயக்கன் பட்டி மக்கள் நலை சம மாசு நடுவர் அவர்களே. நீ முதல்ல பேசு. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போட்டுக்கலாம். நீ பேசு முட்டை போஸ் போட்டுக்கலாம். உங்களை பத்தி 4 வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. அந்த கவிதையை சொல்லும் பொழுது இங்க இருந்த ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. எப்படி பறக்குது பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரு சாப்பிட்டா ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. ஆனா உண்மையிலே எதிரணில இருந்து அபுசார் வந்து பேசினாரு. சொத்து பத்து தான் பணம் தான் பெருசு அப்படின்னு பேசினாருலங்க. உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். சொந்த பந்தம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருட்டா போயிரும். மறந்துட்டு பேசாது. அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். இவ்வளவு பேசினாருலங்க. இப்ப அபுசாருக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது சொத்து பத்திரத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேட்டாரா? அப்படி மாமே மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் அங்காளி பங்காளி ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் பொண்ணு கேட்டாருங்க அவரு. அப்படி கேளு. சொந்த பந்தத்தை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டியா உன் பணத்தை தூக்கிட்டு போய் பொண்ணு கேட்டியா? சரியான கேள்வி. அப்படி பொண்ணு பார்க்க போகும்போது வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயா இருந்துச்சு. ஆஹா முற்றும் கண்டக்டர் திட்டு வாங்குறோம். இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த கைதட்டல் தான் வாழ்நாள் புறம் எங்களை வாழ வைக்கும். அதனாலதான் கைதட்டுங்கன்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே அப்படி பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே திருமணம் முடிஞ்சிடுது. திருமணம் முடிஞ்சு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்துருச்சா? சரி சுகப்பிரசவமா? குழந்தை பிறந்தவன இருமா சாதா பிரசவமா? சுகப்பிரசவம். போன மாசமா என் கொழுந்தியாவுக்கு குழந்தை பிறந்துச்சுமா. வாழ்த்துக்கள் சார். எனக்கு ஏன் வாழ்த்து சொல்லி சனி சகலைக்கு போய் சொல்லுங்க. சுகப்பிரசவம் குழந்தை பிறந்துருச்சுக்கா. நீங்க கேளுங்களே. 2.5 மணி நேரம் மயக்கம் தெளிஞ்சு அவ இப்படி தடவுனா நரசு போய் இந்தாமா உன் பிள்ளைங்குது என் பிள்ளை எங்கடிதேனே அப்படி செலுப்போனா காணாம தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா இது ஒரு குடும்பமா? இது ஒரு உறவா? ஆனா உண்மையில நடுவர் அவர்களே குழந்தை பிறந்துருதுங்க. குழந்தை பிறந்தோன்னா நைட்டு 12 மணிக்கு குழந்தை அழுகுது. நைட்டு 12 மணிக்கு குழந்தை அழுகும்போது இவங்களுடைய பணத்தை எடுத்து அந்த குழந்தைகிட்ட ஆட்டினா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமா? நிப்பாட்டாதுமா. இல்ல இவங்களுடைய சொத்து பத்திரத்தை காட்டினா நிப்பாட்டுமாங்க? நிப்பாட்டாதுமா. சொந்தமா இருக்க தாய்ங்கிற பாசம் இருந்தா தானே அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டும். கண்டிப்பா. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே என்ன மாதிரி பாசக்கார பிள்ளைய நீங்க பார்க்க முடியாதுங்க. எப்படி சொல்றீங்க? பட்டிமன்றம் வந்த உடனே நடுவர் அவர்களே முதல் போன் எங்க அத்தானுக்கு தாங்க பண்ணுவேன். அப்ப 2வது போனும் அபுசாருக்கு தாங்க பண்ணுவேன். வெக்கத்தை பாருங்க. பட்டிமன்ற தேதி ஏதாவது இருக்கான்னு கேட்பேன். சொன்னாங்க. வந்தவனா அத்தானுக்கு முதல் போன் பண்ணுவேன். ஹலோ அத்தா எங்கத்தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். எங்க அத்தா சொல்லுவாரு உன் இதயத்துலதான் தங்கம் அப்படிம்பாரு. புருஷன் பொண்டாட்டினா அப்படி இருக்க. நீ எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி 1.5 மாசம் ஆச்சு. உன் பொண்டாட்டி ஒரு மிஸ்டு காலாவது கொடுக்குதாடா? கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.